என் சொத்தில் சரியாக நாங்கள் பராமரிக்கல, எங்களுக்கு சாப்பாகத்தை பராமரிக்கிறாரு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1000 கலந்தவர் சொத்து. அதுலேருந்து நெம்மலியிலேருந்து தான் கடலில் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அது தமிழக அரசாங்கமே அந்த ஆளுநர் அறக்கட்டளைக்கு பணம் செலுத்தணும், அது செலுத்தலை. அங்கே தான் சென்னைக்கு குடிநீர் மாட்டி போயிட்டு இருக்குது. அதை கேட்டால் அந்த சொத்தை வந்து இந்து சமய அறக்கட்டளையிலே கையில் இருக்குது. ஆனால் அது தனியாக வாரியம் தனியாக அறக்கட்டையில் இருக்குது. ஆளுநர் அறக்கட்டளை தனியாக இருக்குது. ஆனால் அது இந்து சமய கீழே கொண்டு வராங்க. இவங்களே அபகரிக்கிறாங்க. அப்புறம் எங்கே போய் குறைய சொல்கிறது? அரசாங்கமே அபகரிச்சதுன்னா அதை குறைய போய் சொல்ல முடியும். அது மாதிரி இந்த ஆயிரக்கணக்கில் இருக்குல்ல, இந்த இன்னும் 2 சங்கம் வச்சுருக்காங்க. பிடி சங்கம் அறக்கட்டையில் இருக்குது. இது மாதிரி நிறைய அறக்கட்டைகள் தமிழகம் முழுவதும் இருக்குது. இந்த சொத்துக்களை பல லட்சம் கோடிகள் இருக்குது. இந்த கோடி சொத்துக்களை வன்னியர் வாரியம் செயல்படுது. வாரியம் செயல்படுதா என்று கேள்விக்குறியாக்க அளவுக்கு செயல்படுது. அப்போ இந்த வருமானம் எங்கே போகுது? அந்த வருமானம் இது தமிழக மக்கள் வன்னியர் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ வருமானம் இல்லாமல் வன்னிய மக்கள் ஏழைக்கு ஏழையாக போயிட்டுருக்கான். இதனால் சமுதாயத்தை ஒற்றுமை கெடுது. என்ன பண்ணுறாங்க, எங்கே காசு கிடையாது, அங்கே அந்த இது போன கட்சிக்கு போன நிலைமைக்கு வன்னியர் மக்கள் இழிவு நிலைக்கு ஆளாகிட்டு இருக்காங்க.